ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். வழக்கம் போல் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். வீட்டில் வெஜிடபிள்ஸ் பெருசாக இல்லை, கேரட் பீன்ஸ் மட்டும் இருந்தது. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணிலாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணிடலாம், 1 பாட் ரைஸாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அது கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பச்சை வாசமும் போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி, சோயா பீன்ஸ்லாம் இருந்தனால உருளைக்கிழங்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தேவையான அளவு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கணும். அதையும் முறுக்க நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தயிர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க அரிசியை கழுவி ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அப்படின்னு கணக்கு வச்சு தண்ணியும் அளந்து ஊற்றிட்டு உப்பு ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். காலையில் எழுந்திரிச்சு சோறு, குழம்பு, காய் அப்படின்னு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 1 பாட் ரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிள்ளைங்க மால்ட்டை குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நானும் கமலும் திண்டுக்கல் கிளம்பிட்டோம். நான் இப்போல்லாம் மோஸ்ட்லி கடைக்கு போகிறதில்ல. எனக்கு ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் போவேன். இன்றைக்கி கடைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அக்காவும் நகை கடைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அக்காவுக்கு முகப்போச்ச மாதிரி தாலி செயின் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு நானும் அக்கா கூட கிளம்பிட்டேன். அக்கா தங்கச்சி 3 பேரில் யார் நகை எடுத்தாலும் எல்லோரும் சேர்ந்து போவோம். டீச்சர் அக்கா ஸ்கூல் இருந்தனால அக்கானால் வர முடியல, அதனால் நானும் அக்காவும் மட்டும் போனோம். டீச்சர் அக்கா வரலைன்னாலும் நாங்கள் என்ன நகை எடுக்கிறோம் அப்படின்றத ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோம். வீடியோ கால்லாம் பண்ணி பேசி அதுக்கப்புறமா தான் எடுத்தோம். அக்காவுக்கு நகை எடுக்க போனதை வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டேன். லாங் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இப்போ தான் எனக்கு நேரம் கிடச்சிது. அக்கா போட்டிருந்த தாலி செயின் அந்து போச்சு. அதை மாற்றிட்டு முகப்போச்ச மாதிரி எடுக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. அக்கா 4 பவுன் செயின் போட்டிருந்தாங்க. அதை மாற்றிட்டு திரும்ப ஒரு 4 பவுன் எடுக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. நாங்கள் போனப்போ ஆடி ஆஃபர் போயிட்டு இருந்தது. இந்த ஆஃபர் வந்து ஆடிப்பெருக்கு வரைக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. 0 to 3% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். கீழே வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக 4 பவுனுக்கு கிடைக்கல. ஒன்று 3 பவுனுக்கு இருக்குது, இல்லாட்டி 5 பவுனுக்கு இருந்தது. அதனால் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம். மதியம் லஞ்சு கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். 1 மணிக்கு நகை கடைக்குள்ளே போனோம். நாங்கள் அதை விட்டு வெளியே வர்றதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. சரியான பசி. கீழே அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். மேலே போய் உட்காந்ததும் எங்களுக்கு வந்து செயின் செட் ஆயிடுச்சு. இந்த யானை செயின் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்காவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அக்கா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, அழுந்தாதா அப்படின்னு கேட்டாங்க. போட்டுலாம் பார்த்துட்டோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. 2 சைடு தான் ஒரு சைடு அப்படியே ஒரு சைடு பிங்க். நானே இந்த சைடு பார்த்து வச்சுக்கலாம். இந்த சைடு அக்காவுக்கு நகையை பார்த்துட்டு பில்லை ஃபைனல் பண்ணுறதுக்குள்ளே நான் போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். வளையல், செயின் எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். கடைக்கு போனால் இந்த வேலையை பண்ணாமல் வர்றதே கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கு கமலை கூப்பிட்டு போய் கமல் இது வாங்கி தரியா, இது வாங்கி தரியா அப்படின்னு கமலையும் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பேன். கமல்கிட்ட இது வாங்கித்தா அது வாங்கித்தான்னு கேட்பேனே தவிர வாங்கி கொடுத்தாலும் அதை போட மாட்டேன் நான். அக்காவங்க கூட திட்டுவாங்க, நகை வாங்குறியே தவிர அதை ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாச்சும் போட்டிருக்கியா, எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சிட்ற அப்படின்னு திட்டுவாங்க. மோஸ்ட்லி நாங்கள் நகை எடுக்கிறோம் அப்படின்னா அது அடகு பர்பஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறோம். அக்காவுக்கு நகை எடுத்துகிட்டு அக்கா அவங்க வந்து நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எங்கள் ரோட்டரி கிளப்பில் நிலாமுற்றம் ஃபங்க்ஷன் இருந்தது. அதுக்காக கிளம்பி போயிட்டேன். ஒவ்வொரு மந்த்தும் பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னாடி இல்லாட்டி பின்னாடிலாம் நாங்கள் இந்த நிலாமுற்றம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஃபன்னான கேம்ஸ் வச்சு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நிலா வந்ததுக்கப்புறம் கதைகள்லாம் பேசிட்டு நிலா சோறு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புவோம். நல்லா ஜாலியாக இருக்கும். 2-3 கேம் விளாண்டோம். கேம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஜாலியாக ஃபன் பண்ணோம். மல்லியாக்கா பார்க்காம போங்க அர்த்தி. அதுவே தப்பா தான் வருது. உங்களுக்கு என்ன வருதோ சரி போங்க போங்க.
ஸ்டெப்பு மாறி மாறி வருது. பண்ணு பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ. பாருங்க உங்க பர்த்டேவை எவ்வளவு ஹாப்பியா செலிப்ரேட் பண்றோம். மகாபாரதன்றது நிறைய கிளைக்கதை. ஆக்சுவலாக மகாபாரதத்தை நீங்கள் அப்படி படிச்சீங்கன்னா அது வெறும் எம்பிக்கு நடந்திருக்கு நடக்கல இது இருக்கு நிறைய நம்மளுக்கு கான்ட்ரவர்ஷியல் நிறைய தியரிஸ். நம்ம 2-3 கேம் விளாண்டோம். ஒரு கேம் விளாடும்போது தான் வீடியோ எடுத்தேன். மித்த கேம்லாம் வந்து ரொம்ப மும்பாரமாக விளாண்டுட்டு இருந்தனால வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் கதை பேசி முடிச்சுட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பேசி முடிச்சுட்டு பட்டாசுலாம் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் வந்து கொளுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து டின்னர் சாப்பிட்டோம். நிலா அந்தா டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 9:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு டே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கமல், இன்னைக்கு என்னென்ன வேலை சொல்லு. இன்னைக்கு வந்து காய்கறி வாங்கணும். ஆமாம், அரிசி வாங்கணும். ஓகே. அப்புறம் கண்மணி வந்து ஹேர் கட் பண்ணணும்னா அவளுக்கு இருக்கிறதே இவ்வளோதான் முடி. அதையும் பாய் கட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக நேற்றுலாம் ஒரே இது எனக்கு பாய் கட் பண்ணி விடு பாய் கட் பண்ணி விடுன்னு சொல்லிட்டே இருக்கா. சரி ஒரு தடவை பண்ணி தான் விடுவோமே அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. கையில் கண்ணு தெரியலன்றா. ஆமாம், கையில் வந்து எனக்கு லைட்டு வந்து எல்லாருக்கும் நீளமாக தெரிஞ்சா எனக்கு ரவுண்டாக தெரியுதுன்றா. எனக்கும் ரவுண்டாக தான் பாப்பா தெரியுது அப்படின்னு. இல்லை எனக்கு கண்ணு ஏதோ பிரச்சனை இருக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. சரி அப்படின்ட்டு இன்னைக்கு அவளை வந்து ஐ செக்கப் கூட்டு போகணும். அந்த வேலையை நீ பார்த்துக்கோ, கண்மணியை நான் பார்த்துக்கிறேன். கூட்டு போய் அவளை ஐ செக்கப் பண்ணிட்டு வரேன். நீ போய் ஹேர் கட் பண்ணிட்டு வரேன். ஓகே. அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம், ரைஸ் வாங்குகிறோம், வீட்டுக்கு கிளம்பி வரோம். அவ்வளோதான். ஓகே. ஓகே. பைல்வான் உனக்கு இருக்கிறதே இத்தனோண்டு முடி. எப்படி வெட்டணும்? பாய் கட். நீ பாயா? ஓ ஃப்ரெண்டு கட் பண்ணியிருக்காக்கோ. கண்மணி எதை கேட்குறா? ஐயோ கண்மணி அதவா கேட்குற? இப்படியா கட் பண்ண சொல்ற? இதான் வந்து ChatGPT கேக்குது பண்ண சொல்லி. இது நல்லா தானமா இருக்கு. சாஃப்ட் லேயர் இது நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. இது வந்து இப்போ இருக்குது. இது நல்லா இல்ல, இது கூட ஓகே. இது நல்லாவே இல்ல. பாய் மாதிரியே இருக்கு பாப்பா. பாப்பா பாய் மாதிரியே இருக்கு பாப்பா. அப்புறம் உன்னை பாய்ன்னு நினைச்சிருவாங்க பாப்பா எல்லாரும். பாரு நீ பாயானேனா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. என்ன கமல் இந்த பிள்ளை இவ்வளோ ஆசைப்படுது? சரி வா போகலாம். எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், பட் கண்மணி கேட்கவே இல்லை. எனக்கு பாய் கட் தான் வேணும் அப்படின்னு சொன்னா. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன். நம்ம ஷாப்க்கு ஆப்போசிட்டில் இருக்க கடைக்கு தான் கூப்பிட்டு போனேன். கண்மணி ஃபைனலாக ஒரு தடவை கேட்டுக்கிறேன், ஓகே தானே? ஓ முடிவு தான். அப்புறம் நல்லா இல்லைன்னு சொன்னேன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, மொட்டை அடிச்சு விட்ருவேன். அப்புறம்
ஃப்ரெண்ட் தான் ஓகேவா அப்படியே ஃபுல்லாக ஷார்ட் ஆகிடும் இது ஃபுல்லாக ஷார்ட் ஆகிடும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். சரி வெட்டிடுங்க. ஹேர் கட் பண்ணணும், அது பாய் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே கடையில் இருந்து எல்லாருமே கண்மணியை சமாதானப்படுத்தி பார்த்தாங்க. வேண்டாம் பாப்பா நல்லா இருக்காது அப்படின்னு, மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டா. சரி ஓகே வெட்டி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இருந்தும் அவங்க ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா பாய் கட் மாதிரி ரொம்ப நல்லா இருக்காது, வேண்டாம், நீங்களே நெட்டில் ஏதாவது பாருங்கள், ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நெட்டில் பார்த்து ஒரு ஹேர் ஸ்டைல் சொன்னேன், இது ஓகேம்மா அப்படின்னு சொன்னால். ஸோ இப்போ அதான் வெட்டிகிட்டு இருக்காங்க. கண்மணி ஏன் இப்போ எனக்கு பாய் கட் வேணும் அப்படின்னு கேட்குறான்னா, அவளுக்கு வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது இப்போ ஹேரு, இருந்தாலும் அதை வந்து லப்பர் பேண்ட் போட மாட்டா, கிளிப்பு குத்த மாட்டா, அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அது அப்பப்போ முன்னாடி வர்றது போய் பேண்டு போடு பாப்பா அப்படின்னு சொல்கிறது அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் வந்து மொத்தமாக ஷார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டா. மணி ஓகேவா, அப்படி எடுத்துடுறான். இதான் ஸ்டைலாக இருக்குது. பாய் கட்லேயே கொஞ்சம் ஸ்டைலான பாய் கட்டுது, இது கொஞ்சம் ஸ்டைலான பாய். மண்டையாட்டு ஓகேவா. நானும் கண்மணியும் ஹேர் கட்காக போயிட்டோம். கமலும் கயலும் ஐ செக்கப்புக்காக போயிருந்தாங்க. கயல் வந்து கண்ணை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது கண்ணாடி போடுற அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. போய் செக் பண்ணி பார்த்தா லெஃப்ட் சைடில் -1.25 இருக்குது பவரு. கமல் சொன்னதும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ரெகுலராக கண்ணாடி போடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது டென்ஷன் ஆயிடுச்சு, கோவம் வந்துருச்சு. லஞ்சு கொடுத்து விட்றத சரியாக சாப்பிட மாட்டீங்க, கீரை சாப்பிட மாட்டீங்க, டெய்லி ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்க, டிவி பார்த்துட்டே இருக்கீங்கன்னு நான் பாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டேன். 3, 7, 4 ட்ரை பண்ணுங்க மாசாக்கு சுத்தமாகவே தரலைங்களா? 7, 2, 4 பக்கத்தில் இப்போ இருக்க பிள்ளைங்க இந்த மொபைலையும் டிவியும் பார்த்து பார்த்தே கண்ணை வந்து சீக்கிரம் இது பண்ணிடுறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. கண்ணாடியை வாங்கி கொடுத்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் நான் பார்த்துக்கணும். பவர் இருக்குன்ட்டாங்க. என்ன பவரு? கண்ணாடி போடணும்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ இருக்குது பவரு? கண்ணில் மாட்டிட்டு பார்த்தா ஒரு கண்ணில் இந்த கண்ணுக்கு போகும்போது ஓகே சமாளிச்சுருந்தா, இந்த கண்ணில் பார்த்தா ஒன்றுமே இந்த கண்ணு தெரியுது, இந்த கண்ணு தெரியல. தெரியல, கன்ஃபார்மாக போடணுன்ட்டாங்க. கொஞ்சம் நேரம் கடையில் உட்காந்து புலம்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து ரைஸ் பேக் ஒன்று வாங்கிட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக கடைக்கு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கே வர சொல்லி ஸ்கூலில் சொல்லிட்டோம். பிள்ளைங்களுக்கு கடையில் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி இதுக்கப்புறம் எப்போ திண்டுக்கல் வருவோன்னு தெரியாது, கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓவியா கட்டுமா, ஓவியா கட்டு. எல்லோரும் என்ன ஹேர் கட் அப்படின்னாங்க. அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்ட்டா. அவ்வளோதான், இந்த விளாக் இதோடு முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.